ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பிச்சிமா. ஒரு பெரிய காட்டின் நடுவே ஒரு பழைய வறண்ட கிணறு இருந்தது. அங்கே நூற்றுக்கணக்கான தவளைகள் வாழ்ந்து வந்தன. அந்த தவளைகளுக்குள் ஒரு நாள் நம்மில் யார் இந்த கிணற்றின் உச்சியை தொட்டு வெளியேறப் போகிறார்கள் என்ற ஒரு பந்தயம் உருவானது. கிணறு மிகவும் ஆழமாகவும் அதன் சுவர்கள் வலுவழுப்பாகவும் இருந்ததால் அது சாத்தியமே இல்லை என்று பல தவளைகள் நினைத்தன. இருந்தாலும் சில இளம் தவளைகள் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு கிணற்றின் சுவரில் ஏறி முன்னேற தொடங்கின. கிணற்றின் அடியில் இருந்த மற்ற தவளைகள் அனைத்தும் உங்களால் முடியாது, கீழே விழுந்து விடுவீர்கள், மேலே ஏறுவதை நிறுத்துங்கள் என்று சத்தமிட்டன. மற்ற தவளைகளின் அந்த எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட சில தவளைகள் பயந்து போய் பாதியிலேயே தங்கள் முயற்சியை கைவிட்டு கீழே விழுந்தன. ஆனால் ஒரே ஒரு சிறிய தவளை மட்டும் மற்றவர்களின் சத்தத்தை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. அதன் கால்கள் வலிக்கினாலும் அது தன் பிடியை தளர விடாமல் ஒவ்வொரு அடியாக முன்னேறி சென்றது. சுவர்கள் இன்னும் வலுவழுப்பாக மாறின. மேலே ஏறும் வேகம் குறைய தொடங்கியது. ஆனால் அந்த சிறிய தவளையின் வைராக்கியம் குறையவில்லை. அடியில் இருந்த தவளைகள் இன்னும் பலமாக கத்தின. முட்டாள்தனம் செய்யாதே, இதுவரை யாரும் இந்த சுவரை ஏறியதே இல்லை, நீயும் விழுந்து மடிவாய் என்று எச்சரித்தன. அந்த வார்த்தைகளை கேட்டு மேலே ஏறிக்கொண்டிருந்த மற்றொரு தவளையும் தன் தைரியத்தை இழந்து சுவரிலிருந்து நழுவி அடியில் விழுந்து காயமடைந்தது. இப்போது கிணற்றின் சுவரில் அந்த ஒற்றை சிறிய தவளை மட்டும்தான் எஞ்சியிருந்தது. அதன் உடல் சோர்வடைந்தாலும் மன உறுதி சோர்வடையவில்லை. மற்ற தவளைகள் விழுந்து விடுவாய், விழுந்து விடுவாய் என்று தொடர்ந்து எதிர்மறை ஆற்றலை அங்கே பரப்பிக்கொண்டே இருந்தன. ஆனால் அந்த தவளையோ அவர்கள் கத்துவதை பார்க்கும் போதெல்லாம் இன்னும் அதிக எனர்ஜியுடன் தன் கைகளை மேலே எடுத்து வைத்தது. தனக்குள் ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்பதை அது ஆழமாக நம்பியது. அதனால் மற்றவர்களின் பயம் அதை தாக்கவில்லை. கிணற்றின் உச்சி இப்போது மிக அருகில் தெரிந்தது. ஆனால் அங்கே காற்று பலமாக வீசியதால் சுவர் இன்னும் ஆபத்தானதாக மாறியது. அடியில் இருந்த தவளைகளின் சத்தம் இப்போது உச்சகட்டத்தை எட்டியது. இனி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உனக்கு மரணம்தான், உடனே திரும்பி வந்துவிடு என்று கத்தின. ஆனால் அந்த சிறிய தவளை தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரு மாபெரும் பாய்ச்சலை நோக்கி தன்னை தயார்படுத்தி கொண்டது. அது தன் கடந்த கால போராட்டங்களையும் தான் பட்ட கஷ்டங்களையும் ஒரு உரமாக மாற்றிக்கொண்டு அந்த இறுதி அடியை எடுத்து வைத்தது. ஒரு மாபெரும் தாவுதலுக்கு பிறகு அது கிணற்றின் விளிம்பை தொட்டு வெற்றிகரமாக கிணற்றை விட்டு வெளியேறி புல்வெளியில் நின்றது. காட்டின் குளிர்ந்த காற்று அதன் உடலை தழுவியது. அது தன் வாழ்நாளின் ஆகப்பெரிய லட்சியத்தை இன்று சாதித்து காட்டியிருந்தது. கிணற்றின் அடியில் இருந்த தவளைகள் அனைத்தும் இந்த அதிசயத்தை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து அப்படியே மௌனமாக உறைந்து போய் நின்றன. சிறிது நேரம் கழித்து அந்த தவளை மீண்டும் கிணற்றின் விளிம்பிற்கு வந்து அடியில் இருந்த தன் நண்பர்களை பார்த்தது. இப்போது அடியில் இருந்த தவளைகள் ஏளனம் செய்வதை நிறுத்திவிட்டு, நீ எப்படி இந்த மாபெரும் சாதனையை செய்தாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டன. எல்லோரும் முடியாது என்று சொன்னபோது உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்று அதன் ரகசியத்தை கேட்க துடித்தன. ஆனால் அந்த சிறிய தவளை அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வெறுமனே தன் தலைகளை ஆட்டி புன்னகைத்தது. அப்போதுதான் அங்கிருந்த மற்ற தவளைகளுக்கு அந்த மாபெரும் உண்மை புரிந்தது. அந்த தவளைக்கு காது கேட்காது, அது ஒரு செவிட்டு தவளை. அதனால்தான் மற்றவர்கள் பேசிய எந்த ஒரு எதிர்மறை வார்த்தைகளும் அதன் காதுகளில் விழவே இல்லை. மற்ற தவளைகள் உன்னால் முடியாது என்று கத்தியதெல்லாம் அது உன்னால் முடியும், இன்னும் வேகமாக ஏறு என்று தன்னை அவர்கள் உற்சாகப்படுத்துவதாக தப்பாக நினைத்து கொண்டது. அந்த தவறான புரிதல்தான் அதற்குள் ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி அதை சிகரத்தை தொட வைத்திருந்தது. மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு காது கொடுக்காமல் இருந்ததால்தான் அதனால் தன் இலக்கை அடைய முடிந்தது என்பதை உலகம் உணர்ந்தது. அந்த சிறிய தவளை இப்போது காட்டின் பெரிய உலகத்தை சுற்றி பார்க்க தன் புதிய பயணத்தை தொடங்கியது. கிணற்றுக்குள் இருந்த வாழ்க்கைக்கும் வெளியே இருக்கும் இந்த மாபெரும் உலகத்திற்கு உள்ள வித்தியாசத்தை அது ரசித்தது. நதிகளையும் மலைகளையும் அழகிய பூக்களையும் பார்த்து அது தன் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவித்தது.
அது காட்டிய பாடம் ஒன்றுதான். உலகம் உன்னை முடியாது என்று சொல்லும்போது நீ ஒரு செவிடனாக மாறிவிடு. உங்களது திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தில் உங்களை தடுத்து நிறுத்த எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. இந்த கதை அந்த காட்டின் பிற விலங்குகளுக்கும் பரவியது. பலரும் அந்த தவளையை ஒரு மாபெரும் வீரனாக பார்க்க தொடங்கினர். சிங்கமும் புலியும் கூட அதன் மன உறுதியை கேட்டு வலிமை என்பது உடலில் இல்லை, மனதில்தான் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டன. கிணற்றுக்குள் இருந்த மற்ற தவளைகளும் இப்போது தங்கள் சிந்தனையை மாற்றிக்கொண்டு எதிர்மறையாக பேசுவதை முற்றிலுமாக நிறுத்தி கொண்டன. அவையும் இப்போது அந்த சிறிய தவளையை பின்பற்றி தங்கள் காதுகளை மூடிக்கொண்டு கிணற்றிலிருந்து வெளியேற முயற்சி செய்ய தொடங்கின. ஒரு ஒற்றை தவளையின் மௌனமான வெற்றி ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பயத்தை போக்கி ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியிருந்தது. நீங்கள் வாழ்க்கையில் தனித்து விடப்படும் போது கவலைப்படாதீர்கள். உங்களது அந்த தனிமைதான் உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்றும். அந்த தவளையின் கதை காலங்களை கடந்து இன்றும் ஒரு பெரும் வரலாறாக பேசப்பட்டு வருகிறது. இன்று அந்த பழைய கிணற்றின் அருகில் வரும் விலங்குகள் அந்த தவளையின் சாதனையை நினைவு கூர்ந்து பேசுகின்றன. அதன் அருகில் இருக்கும் ஒரு மரத்தில் விமர்சனங்களுக்கு செவிடனாக இரு, உனது வெற்றி ஒரு நாள் பேசும் என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் வாழ்க்கையில் பலமுறை மற்றவர்களோடு ஒப்பிடப்பட்டு அவமானப்பட்டு இருக்கலாம். உங்களால் சாதிக்க முடியாது என்று பலர் உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். உங்களது காதுகளை மூடிக்கொண்டு உங்களது உழைப்பில் மட்டும் கவனத்தை செலுத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களது தனித்துவம் என்ன என்பதை ஆராய்ந்து அதை உலகிற்கு உரக்க சொல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அந்த சிறிய தவளையைப் போல நீங்களும் ஒரு நாள் உங்களது உறுதியால் இந்த உலகத்தையே வியக்க வைப்பீர்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களுக்கான ஒரு சாம்ராஜ்யம் தூரத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உலகம் உன்னால் முடியாது என்று சொல்லும்போது நீ ஒரு செவிடனாக மாறிவிடு. ஏனென்றால் மற்றவர்களின் எதிர்மறை வார்த்தைகள் உனது இலக்கை தடுக்கும் ஆகப்பெரிய முட்டுக்கட்டைகள் என்பதை மறந்து விடாதே. உனது திறமை மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் உன்னை எந்த ஒரு ஆழமான கிணற்றில் இருந்தும் வெளியே கொண்டு வரும் மாபெரும் ஏணி. விழுந்து விடுவாய் என்று உன்னை பயமுறுத்தும் உலகம் நீ ஏறிய பிறகு உனக்காக கைதட்ட காத்திருக்கிறது. விமர்சனங்கள் என்னும் வலுவழுப்பான சுவரிலும் உனது பிடியை உறுதியாக வைத்துக்கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை பக்குவப்படுத்துகிறது. மற்றவர்களின் பாராட்டுக்காக உன் பாதையை மாற்றிக்கொள்ளாதே. உனது உள்மன குரல் காட்டும் பாதையில் மௌனமாக முன்னேறு. பொறுமையாக இரு. உனக்கான உச்சி தருணம் வரும் வரை உன்னை நீயே பலப்படுத்திக்கொள். இன்று உன்னை ஏளனம் செய்யும் அதே உலகம் நாளை நீ அடைந்த உயரத்தை பார்த்து அண்ணாந்து நிற்கும். உனது மௌனமான உழைப்பே உனக்கான மாபெரும் வெற்றியாக மாறும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரையிலும் பாய்.